Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. நல்ல கேள்விங்கண்ணே. இப்போ சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏத்துக்குங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசுடைய வாதம். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க, ஐயா உங்க பிரச்சனை, நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க. அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது. இன்னைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதி அரசும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த RTE ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படின்னு. அதனால் மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்ட்ல ரைட் டு எஜுகேஷன் ஃபண்ட் இப்ப நீங்க 750 கோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எவ்வளவு RTE ஃபண்ட் இருக்கும்? RTE ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க, காம்பன்சேட் பண்றாங்க. அதனால அந்த பணம் 750 கோடியோ 600 கோடியோ எவ்வளவு இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும். நிச்சயமாக பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது, மத்திய அரசு மாநில அரசு நீங்க சண்டை போடுறது ஓகே, உங்க சண்டையில எதுக்கு எங்களுக்கு பணம் வராம இருந்தா நாங்க எப்படி ஸ்கூல் நடத்தும்? ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன், நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க, RTE ஃபண்ட் எவ்வளவு, மிச்ச ஃபண்ட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும். ஏன்னா இதைத்தான் நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா RTE ஃபண்ட் மூலமா ஒரு தனியார் பள்ளி பாதிக்க கூடாதுங்கிறாங்க, நியாயமான வேண்டுகோள் தான்.